தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அமைச்சரவை மாற்றத்தில் 13 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். யார் அந்த 13 பேர்? லிஸ்ட் கசிந்திருக்கிறது. அவர்களா? பார்க்கலாம். திருமாவளவனுடைய விசிகா அமைச்சரவையில் இடம் பெறுமா? வாங்க வாங்க என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. மருத்துவத்துறை ஆய்வுக்காக ஒரு 40 வாகனங்களை வழங்கியிருக்கிறது தமிழக அரசு. அதை சரியா இருக்கா இல்லையா என்பதை முதல்வர்களே அந்த வண்டியை ஓட்டி பார்த்துருக்காருங்க. அது மட்டுமல்ல, 10 ரூபாய் டாஸ்மாகில் அதிகமாக பெறக்கூடிய சூழ்நிலையில் அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நேரடியாகவே முதல்வர் பார்வைக்கு போயிருக்கிற அந்த பிரச்சனையில் அது நேரடியாக கலங்கான இருக்காங்க முதல்வர் அவர்கள். பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்து ஆட்சி அமைக்க பார்த்தார் எடப்பாடி கே பழனிசாமி. உடந்தையாக திமுக தலைவர்களும் இருந்தார்கள் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. ஏங்க, அவரே இங்க துணை பொதுச்செயலாளர் அப்படின்ற மாதிரியான பதவியெல்லாம் கேட்டாருங்க அப்படின்னு சொல்லி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மேல பிராது கொடுத்திருக்கார். அவர்களை பார்க்க மொத்த ராஜாவை வாங்கிட்டு டெல்லியில் போயிட்டு பாஜகவுடன் ரகசிய உடன்பாடு பேச்சுவார்த்தையில் நடந்திருக்கு அப்படின்னு தேமுதிகவோட பொருளாளர் திரு சுதீஷ் மீது பல்வேறு தரப்பினர் சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா என்ற ஒரு பக்கம் பார்த்தால், தன் மகளின் கால் சிகிச்சை சரியான முறையில் வழங்கப்படவில்லை என்று அவர் இந்த குழந்தையின் தந்தையார் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க. அதையும் பார்ப்போங்க. நமது எம்ஜிஆர் போச்சு, இப்போ நமது அம்மா அதுவும் கிட்டத்தட்ட போன மாதிரி தான். உடனே எடுத்தாரு பாருங்க போர் வாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி. இருந்த சேனல் அதுவுமே இவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுதாமா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இத்தோட நிறுத்திக்கணும் இல்லைன்னு வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான கலவையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி CV சண்முகத்தை எதிர்த்து. தமிழகத்தில் பாஜகவோட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. 22.22 அதிகமாக இருக்குது. ஆனால் கடந்த தேர்தலை விட பாஜக வளர்ந்துருக்குன்னு நாராயணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பல்வேறு கருத்துக்களும் அதுக்கு எதிர்மறையாக வந்து கொண்டிருக்கின்றது. அதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 100% நான் தாவேக ஆட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேங்க, நல்லபடியாக ஆட்சியும் செய்கிறாங்க, 100% மார்க்கும் தருவேன் அப்படின்னு முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். அமைச்சரவை விரிவாக்கம் ஒரு வழியா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. 13 பேர்த்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் 13ஆம் நம்பர் வீடு. ஆமா, ராசியா நம்பர் கிடையாது, ஒரு 18 இல்ல ஒரு அந்த மாதிரி பண்ணிதான். சரி, என்னன்றது தெரியல. ஒரு அதுல 10 பேரை செலக்ட் பண்றாங்க போல இருக்குது. ஏற்கனவே 10 இருக்கிறாங்க, இன்னொரு 10 ஆட் ஆகுது இந்த மாதிரி சொல்றாங்க. இதுல பார்த்து ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சம்பவம் பண்ணார் இல்லையா, அவர் பேரு இருக்கு. அதாவது என் மரிய வில்சன் சென்னை RK நகர் தொகுதி அவரு. அப்படி இல்லைன்னா VS பாபு கொளத்தூர் அறநிலைத்துறை இருக்காங்களே, துறையா என்னன்றது தெரியல. இல்ல அவரே சொல்றாங்க சேகர் பாபு அறநிலைத்துறை, இவரு அறநிலைத்துறை. செக்மேட். ஆனா என்னன்னா இவர் மேல கந்துவட்டி எல்லாம் கொஞ்சம் அந்த பஞ்சாயத்துல நிறைய இருக்குதான். அதனால அவர் மனித புனிதராக இருக்கக்கூடியவருக்கு மாட்சிமை பொருந்தி இல்லங்கிறதுனால நிறைய பேர் ECR சரவணன் வரைக்கும் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர். அவர் பாருங்க சோழிங்கநல்லூர் சட்டசபை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்குது. அப்புறம் ரமேஷ் ஸ்ரீரங்கம், முகமது ஃபர்வாஸ் அறந்தாங்கி, சத்யபாமா திருப்பூர் வடக்கு, விஜய் தமிழன் பார்த்திபன் சேலம் தெற்கு, V சம்பத்குமார் கோவை வடக்கு, ரேவன்சன் மதுரவாயல். அப்படியே போதுங்க. சோழவந்தான் MLA மாதுரு பதுருதீன் முஸ்தபா. அதாவது இது என்னன்னா சிறுபான்மையினை சார்ந்த குறிப்பா முஸ்லீம் அமைச்சர்களே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் IUMLயும் கூப்பிட்டாரு. அப்படி இருந்தாலும் இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எல்லாம் அதுல இருக்கு. பட் இதெல்லாம் கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனா நீங்க சொன்னீங்க மதுரவாயில் MLA சொன்னீங்க. ஆமா, அவெல்லாம் கொடுத்தாருன்னா அவர் அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாருங்க. எப்பா இவ்வளவு நாள் பிஜேபி வேலை செஞ்சேன், டீனருக்கு போனாலாம் செலவு பண்ணேன். நீங்க வேற பல பேர் மன வருத்தத்துல இருக்காங்க. எனக்கு கூப்பிட்டாங்க, ஆதவ் அர்ஜுனா நேரா போன் பண்ணி கூப்பிட்டாரு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணி வேணான்னு சொன்னே, ஜஸ்ட் ஓகே பண்ணிருந்தா இன்னைக்கு சைலண்ட் வச்சு வண்டியில எடுத்து நிற்பனே. நிறைய பேர் சொல்றாங்க சார் இப்போ கூப்பிட்டா சார் நான் வேண்டான்ட்டேன். இவெல்லாம் போய் சொல்றாங்களா உண்மையை சொல்றாங்கன்னு டவுட்டா இருக்குங்க. இதெல்லாம் பார்க்க போய் நமக்கு நாம ஏன் கேட்டிருக்க கூடாது? இல்லை நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னு தோணுது. எங்களுக்கும் ஆதவ் அர்ஜுனா ஃபோன் பண்ணாங்க, நாங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டோம். நீங்க தான் சைலைட்ஸ்லாம் பண்ணுவீங்க 2 பேரும், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. நாங்க தான் வேண்டாம். தமிழ்நாட்டில் அரசியல் உயிர்ப்போட இருக்கு, நடுநிலையோட இருக்கிற நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. நம்மளும் சொல்ல ஆரம்பிக்கலாம் மேல. சார் போன வாரம் ஆதவ் அர்ஜுனா ஃபோன் பண்ணாரு சார் அப்படின்னு நம்மளும் சொல்லாம போட்டுருக்கு. ஏன்னா பாக்குறவங்க சொன்னா நம்புவாங்க, நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் முஸ்தபாங்க நம்ம நண்பருங்க, கூட திடீர்னு MLA ஆயிட்டாருங்க அவரு. ஆமாங்க, அவர் பேர் தான் அடிபட்டு என் நண்பருங்க இன்னைக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம யார் வேணா சொல்ல முடியாதுங்க. அதனால யாருக்கு வேணால் அந்த கதவை தட்டக்கூட அதிர்ஷ்ட லட்சி கதவு தட்டும்.
பொதுவா அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது என்னன்னா பல பேருடைய வயிற்றுச்சலோட தான் அந்த அமைச்சர் விரிவாக்கமே நடக்கும். வயிற்றுல 6 லிட்டர் பால் வச்சா கொதிக்கும். எனக்கு இல்லன்ற அந்த வயிற்றுச்சலோட தான் நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா வாங்க உங்களுக்கா இலாக்கா இருக்குது, அமைச்சர் பதவி இருக்கு, வந்து ஏத்துக்கன்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்பு கூட்டணி கட்சிகள்கிட்ட கேக்குற மாதிரி இருக்குது. அமைச்சர் விரிவாக்கம் உங்களுக்கு இருக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்ப கூட பாருங்க நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்றாங்க. ஆனா CV சண்முகம் ரெடியா இருக்காரு வர்க்கிறதுக்கு, அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்தா பஞ்சாயத்து அதனால பண்ண ஐயோ இப்ப CV சண்முகத்தினுடைய புகழ் வந்து வேற லெவல்ல இப்ப பரவிட்டு இருக்கு. என்னென்ன பண்ணாரு, அம்மா முன்னாள் முதலமைச்சர் வந்து ஏன் அவங்கள நீக்கினாங்க அப்படின்ற 12 மணிக்கு என்ன பைட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் வேற பஞ்சாயத்து எந்த நிலையில பைட்டு கொடுத்தாரு, டாஸ்மாக் வருமானத்திற்கான அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றதெல்லாம் வேற லெவல்ல வந்துட்டு இருக்குது. எலைட்டா டாஸ்மாகா அப்படி பார்க்க வேண்டியிருக்கு தெரியல. ஸோ விசிகா வந்து முடிவெடுக்குமா அப்படின்னு சொல்லிடுறோம். விசிகா திருமாவளவன் என்ன சொல்லுங்க, நாங்கள் எதுக்காக கொடுத்தோம் என்ன பண்ணோம் எல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு இருக்காரு. அவங்க கட்சியிலோட இவர் பேச்சு எவ்வளவு மதிக்க மாட்டாங்க. இவருக்கு இடம் கொடுத்து இவர் நிக்கிறதே யார் முடிவு பண்ணா? இவர் சட்டமன்ற உறுப்பினராக நிற்பதை யார் முடிவு பண்ணா? அவர் முடிவு பண்ணல. அது போல இவர் அமைச்சராகணுமா, இவர் கட்சியில யார் அமைச்சராகணும் அப்படிங்கறத வந்து அவர். ஆனா வன்னியரசு தயாரா இருக்காருங்க. தலைவர் அவர்தான், தலைவர் அவர்தாங்க. ஆனா முடிவு பண்றது யாரு? அதான் பிரச்சனை. வன்னியர் சொல்றாரு நான் தீர்வு அமைச்சரான்றாரு. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனூர் ஷானவாஸ்லாம் அவரை மட்டுமே மினிஸ்டர் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. சட்டமன்ற உறுப்பினர் MP 2 தவிர வேற எதையுமே பார்த்தது இல்ல. எல்லாம் அமைச்சர் அவரையேப்பா நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாரா? இல்ல அது கூட சொல்றாரு ஆனூர் ஷானவாஸ் அவரை மட்டும் நீ மினிஸ்டர் ஆக்கிட்ட அவ்வளவுதான் அப்படின்றாராம். அவர் என்னங்க அவர் பாவம் மினிஸ்டர் நீங்க MLA ஆக்கல இந்த வாட்டி சீட்டு ஆக்கல. நீங்க வந்து மாற்று கட்சியில கூட்டணியா வச்சு இப்ப எப்படி நம்ம இவரு அந்த காங்கிரஸ்ல இருந்து விலகி திமுக சேர்ந்தார்ல, என்ன அப்துல் அலிமா அல் புகாரி அது மாதிரி நீங்க நாளைக்கு பண்ணீங்க அப்படின்றது என்ன நிச்சயம்? இப்ப ரிசல்ட் மாறி வந்தனால நீங்களா ஒரு பிணைப்போட ஒரு ஈரோடல் ஓர் இராருங்க. ரிசல்ட் கண்டி வேற மாதிரி வந்திருந்தா இன்னும் நான் பண்ணின்னு இருப்பீங்க அப்படிங்க. மினிஸ்டர் இப்ப வந்து அவர் மினிஸ்டருங்க கேண்ட ஜெயிச்சிருந்தாரு மட்டும் வைங்க, அவர் தான் மினிஸ்டர், சிறுபான்மை மினிஸ்டர் அவர் உண்டு. கரெக்ட். அது அவர் வந்து டென்ஷன்ல இருக்காரு. நான் வந்து அவர் உண்மையிலே ஜென்மா பதவி எப்படி பல பேர் எப்படி புலம்புறாங்களோ அது போல அச்சா நான் நின்று ஜெயிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் மினிஸ்டர் அப்படின்றவாரு. அப்படியே கொஞ்சம் டெல்லி, அப்படியே கொஞ்சம் ரஷ்யா, அப்படியே அமெரிக்கா, அப்படியே வானுலகம் விண்ணுலகம் எல்லாம் போயிட வேண்டியதான் மொத்தமா. ஒரு 40 பொலேரோ கார். 40? ஆமாங்க. சரி, ஏன் தரக்கூடாதா? கொடுக்கலாம். அந்த கார் வந்து என்னன்னா அந்த ஊரக வளர்ச்சி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப சுகாதார மையங்கள்லாம் இருக்குல்ல, டிவிக்கு தொண்டர்கள்லாம் போட்டா பாருங்களா, பாத்தீங்களா பதவியேற்று 7 நாட்களில் 40 பொலேரோ காரை கொடுத்த அப்படின்னு. இது எப்ப ஆர்டர் போட்டு எப்ப வந்துச்சு, காத்து வெயில்ல எத்தனை நாள் போட்டிருந்தாங்களோ தெரியல. அதெல்லாம் போட்டா பரவாயில்ல. விஜய் அண்ணா தன் சொந்த காசுல 40 கார் வாங்கினான்னு சொல்லாம இருந்தாங்களே, அது வெரி பெரிய விஷயம். விஜய் அண்ணா பார்த்தார் சுகாதாரத்துறை மோசமா இருக்கு, தன் சொந்த காசுல 40 கார் வாங்கி கொடுத்தாரு, அப்படி அதே டீசலும் அவரே ஊத்திடுவாரு அப்படின்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது. அதை மாதிரி விட்டுருங்க. அவர் வந்தாராம் பாத்தீங்களா, அண்ணன் வந்து காரை ஓட்டினாரு, அண்ணன் காரை கையால அண்ணன் காரை ஓட்டினாரு. வராதுல்ல உங்களுக்கு எந்த ஆட்சியிலாவது முதலமைச்சர் கார் கண்டிஷனை பாத்துருக்காங்களா? அதாங்க நான் சொல்றேன். வாங்க போறாங்க, புது கார் தானே வாங்க போறாங்க. அதாங்க அந்த கண்டிஷன் பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க கூடாது. எந்த முதலமைச்சர் கார் ஓட்டிருக்காங்களா? அதான் கேக்குறேன். அறிஞர் அண்ணா முதல் யாராவது கார் ஓட்டிருக்காங்களா? ஏன்னா யாரு கார் ஓட்ட தெரியாது. இவருக்கு மட்டும்தான், அண்ணனுக்கு மட்டும்தான் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கு. அதனால அவர் கார் ஓட்டி அங்கே கரெக்டாக இருக்கா, பிரேக் கரெக்டாக இருக்கா, ஆக்சிலேட்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ டெய்லி இதை ஓட்டி பார்ப்பாரான்னு கேட்காதீங்க. இன்னைக்கு அவர் ஓட்டி பார்த்துருக்காரு. ஸோ இந்த சூழ்நிலை இப்போ என்னன்னா ரீல்ஸ் எனக்கு என்னன்னா அப்படியே திமுக திராவிட மாடல் ஆட்சி தான் வருது. டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்களா, அதே மாதிரி போயிட்டு. நேற்று பார்த்தீங்களாங்க, நேற்று ஒரு ஆய்வு கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் செல்ஃபி எடுத்தாரு பார்த்தீங்களா? உங்களுக்கு அரசு ஊழியரே கிடையாதான், ஏதோ சங்கத்துல இருந்து வந்தவராமா. நான் எடுத்தது அவரு தானங்க பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றேன். அவர் ஒரு முறை வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு அம்மையார் வந்து ஒருத்தரை பத்தி புகார் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே, அந்த வீடியோக்குள்ள. இப்போ யார் யாருக்கு எங்கெல்லாம் ஏழை வந்து எல்லாத்தையும் மேல தலைமைச் செயலர் ஊழியர்கள் செம்ம காண்டில் இருக்கிறாங்களாம். 10 மணிக்கு வந்துறாரு, இவருக்கு சைரனை போட்டு விட்டு கான்வாய் இருக்குது, இவர் பாட்டுக்கு வந்துடுறாரு 2 மணி நேரம். நாங்க செங்கல்பட்டு மதுராந்தகம் கும்மிடி பூண்டி 1 மணிக்கு ஆஃபீஸ் வருவோம், நீ ஏன் சீக்கிரம் வர அப்படின்னு கேட்குறாப்புல. அவங்க அரக்கோணத்துல இருந்து நாங்க வர வேணாம் 10 மணிக்கு வர சொல்றாங்க, சம்பளம் மட்டும் மாசம் இல்லைங்க. சில தலைமைச் செயலகத்தோட என்ட்ரியில பாத்தீங்கன்னா உள்ள எதில் ஒரு சந்து போகும். அந்த செந்துல பாத்தீங்கன்னா ஒரே கூட்டமாவே இருக்குங்க. எப்ப பாரு டீ சாப்பிடுறோமா, டிஃபன் சாப்பிடுறோம், பஜ்ஜி சாப்பிடுறோமா, சாப்பிட்டு ஆபீஸ் எப்படா போய் உட்காருவோன்னு அது மட்டும் தெரியாது. ஆஃபீஸ் போய் உட்காந்தா குமுதம் ஆனந்த விகடன் எல்லாம் படிச்சுட்டு அப்புறம் 2 பேப்பரை பார்த்துட்டு அப்படியே திருப்பி ஒரு 4 மணிக்கு பையன் மாட்டிக்கின்னு ரொம்ப டயர்டா இருக்கு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப வேலை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாமக்கல் மாளிகை இருக்கு பாருங்க, அந்த மாளிகை பின்னாடி கூட ஒரு கொடூரமான மனசாட்சி இல்லாத முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் வேலை செய்ய சொல்றாங்க. நாமக்கல் மாளிகை இருக்கு பாருங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10 லாட்டரி இது சீட்டு விளையாண்டு இருப்பாங்க.
எல்லாம் அரசு ஊழியர்கள், எல்லாம் அரசு ஊழியர்கள்லாம் விளையாண்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து 23ஆம் புலிகேசி படம் மாதிரி இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா இருக்கிற ஒரு ஊழியர்களை ஏன் நீங்க நசுக்கிறீங்க? இவ்வளவு கடமை உணர்வோடு இருக்கிற சரி, சுதந்திரமான கடமை உணர்வோட சிந்தனை சிற்பியாக செய்யினர் குப்பியா இருக்கக்கூடிய தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அன்றாடம் ஒவ்வொரு மணித்துளிகளும் பாடுபட்டு கொண்டிருக்கிற அவர்களை ஏன் நீங்கள் நசுக்குகிறீர்கள்? அவங்களோட கடமை ஏன் நீங்க வந்து 10 மணிக்கு வரது 1 மணிக்கு வந்தா என்ன கெட்டு போச்சு? வந்து கையெழுத்து போட போறாங்க, ஃபைல் மூவ் ஆக போகுது, டீ சாப்பிட்டு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ லேட்டா ஒரு 5 மணியோ 5:30 மணிக்கோ கிளம்ப போறாங்க. ஆமா, அத போய் ஒரு குத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க. 5:30 மணிக்கா? அது சாயங்காலம் லேட் ஈவினிங். அது 4 மணிக்கு டபுள் ஷிஃப்ட். அதுல டபுள் ஷிஃப்ட். 5:30 மணிலாம் இருட்டிடும். 4 மணிக்கு வெளிச்சத்தோட கிளம்பிடணும் வீட்டுக்கு, வெளிச்சத்தோட வீட்டுக்கு போயிடணும். இவர் தலைமைச் செயலகத்துல வேலை கிடைக்கலன்ற காண்டில் பேசுறாருங்க. அப்படிலாம் நடக்காது. நம்ம ஊழியர்கள்லாம் ரொம்பவும் கடமை உணர்வு மிக்கவர்கள் அப்படிங்கிறதோட இந்த தலைப்பை முடிச்சுக்கணும். அந்த 10 ரூபீஸ் அது ஏன் கையை அப்படி ஆட்டுறீங்க? ஏங்க உங்களுக்கு எதுக்கு ஆபாசமா இருக்குது? அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா விஷயம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அப்படிதான். அது வந்து கம்ப்ளைண்டா போயிட்டு இருங்க. ஏன்னா தாவேக்காவோட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, டெய்லி 7 மணி கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு 10 ரூபாய் ஏன் வாங்குற அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க எல்லா கடையிலும். பண்ணிட்டு அதை வீடியோ வேற எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணுறாங்க. இது சிஎம்க்கு வரைக்கும் போயிடுச்சான். உடனே இப்போ சிஎம் அவர் சொல்லியிருக்காரா, சரிப்பா டிஜிபி கிஜிபி லெவலில் ஒரு பெரிய கமிட்டியை போட்டு நீங்கள் அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த 10 ரூபா வாங்குறத குறைங்க அப்படின்னா ஊழியர்கள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்றாங்க. பாத்தீங்களா, அமைதியாக விற்பனை நடந்து கொண்டிருக்கிற டாஸ்மாக் நிர்வாகத்துல எந்த விதமான சலசலப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரூர் கம்பெனியினுடைய ஆதரவோட அந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு வந்தாலும் இப்ப நிறுத்துறன்ற பெருவில் எவ்வளவு ஒரு கலவரத்தை உண்டாக்குறாங்க தாவேக்காரங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த ஊழியர்கள் என்ன சொல்றாங்களா, பாட்டில் உடைக்கிற பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, பீருக்கு அந்த ஃப்ரிட்ஜ் பிரச்சனை, இதெல்லாம் நாங்கள் வந்து பே பண்ணணும் நாங்கள் தான். ஸோ அதனால நாங்கள் 10 ரூபா வாங்குறோம். இதெல்லாம் ஒரு குத்தமாக கண்டுபிடிச்சி ஏன் சொல்லிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஒரு நாளுக்கு எவ்வளோ லட்சம் 10 ரூபாய் வருகிறது அப்படிதான் கேள்வியாக இருக்குது எல்லாத்துக்கும். பின்வாசல் வழியாக ஆட்சி அமைக்க முயற்சித்தார் எடப்பாடி கே பழனிசாமி. ஐயா மொத்தம் எத்தனை வாசல் அது சொல்லுங்க அப்படி சொல்லி அமைச்சர் வாசலா அமைச்சர் ஆமா சரி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் வந்துட்டு விளக்கம் கொடுக்குறார். பார்த்தீங்கன்னா 108 எங்களுது அது மாதிரி போயிட்டு நாங்கள் ஒரு மாதிரி பேசின்னு இருக்க சொல்ல திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்களா இல்லையா, அதுக்கு எடப்பாடி கே பழனிசாமி ஒத்துக்கிட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். இதெல்லாம் நடந்துடக்கூடாது, தீய சக்தி திமுகவோட இவங்க துணை போயிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல மனித புனிதராகவும் வாழும் அம்பேத்கராகவும் வாழும் அண்ணாவாகவும் வாழும் காந்தியாகவும் இருக்கக்கூடிய இந்த விழுப்புரம் மண்ணே புனிதப்பட்டு பெற்றெடுத்த அந்த தவ புதல்வனான சி.வி. சண்முகம் ஐயா அவர்கள் அவருடைய ஒத்த கருத்துடைய ஒரு 25 நபர்களை எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாமல் அவர் வளர்ச்சிக்காக கூட்டியாந்து வந்து தாவேக்கால குந்தினுக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறார். அந்த லீமா ரோஸ், அதாவது இப்ப சொல்றாங்க லீமா ரோஸ் ஒரு பேர் இருக்காம புதிய அம்மா அப்படிங்கிறாங்களா? ஆமா, என்ன பேரு? அங்க ஜெயலலிதா மாதிரியா இதெல்லாம் போட்டாங்க, அவங்க போடுவாங்களே ட்ரெஸ், எப்படி கையில கட்டல, தலையை மட்டும் மாளிகை தான் வரல, இன்னும் தலையை மட்டும் மாத்திட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தோழி இல்லையா? இருப்பாங்க, நமக்கு என்ன தெரியல, போக போக தெரியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன கட்சி பதவியில் இருந்தோ அல்லது கட்சி தாவல் தடை சட்டமோ நீங்க என்ன வேணா போட்டுங்க, நான் கொடுத்த 500 CM மட்டும் ஸ்வீட் பாக்ஸை மட்டும் கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. இன்ட்ரெஸ்டா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்? வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அவங்களாம் வட்டிக்கு வாங்க மாட்டாங்க, வட்டிக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அவ்வளவு நேர்மையானவங்களா? ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறனால ஆதவர்ஜனா அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்படியே பாத்தீங்கன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சும்மா இருப்பாரா? ஜெயக்குமார் வேலையும் சி.வி. சண்முகம் வேலையும் சேர்ந்து எடுத்திருக்காரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அவர் நடுநிலையா இருக்காருங்க ஜெயக்குமார். ரொம்ப அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் நடுநிலைன்ட்டாரா? நீங்க முதல்ல முடிவு பண்ணிட்டு வாங்க, சின்னமும் கட்சி யார்ட்டு இருக்கு, அப்புறமா நான் வந்து ஜாபை சேர்ந்து விளையாட்டுக்கின்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ அவர் சொல்லிருக்காரு, ஏங்க இந்த ஆதவர்ஜனா துணை பொதுச்செயலாளர் பதவி கேட்டாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க போனாரு, ஆரம்பிச்ச கட்சி எதுங்க, பிசிகாக்கு முன்னாடி. பிசிகாக்கு முன்னாடி இயக்கம் தானே வச்சிருந்தாரு. அங்கேயா அங்கதான் வந்தாரு இயக்கம் வச்சிருந்தாருல பிசிகா. அப்புறம் திமுக தானே அவர் வந்து அந்த ஐபேக் போன்ற ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாரு அவரு. ஆமா, அவங்க கூட இருந்தார் இல்லையா, பெண்ணுக்கெல்லாம் அவர் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து 3வது முறையா இங்க வந்தாருங்க, வந்துட்டு துணை பொதுச்செயலாளர் பதவி கேட்டாருங்க. அதெல்லாம் என்ன முடியாதுன்னு சொன்னோன்னா அப்படியே போனீங்கன்னா தாவேக்கால துண்டை போட்டாருங்க. அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகி போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் மேல அவர் பிராத சொல்ல, அவர் நடந்தது இவர் மேல சொல்ல, அப்படியே 2 பேருடைய புகழும் பல பேருடைய புகழ் இந்த அதிமுக பிரிவுல மக்களுக்கெல்லாம் தெளிவா தெரியுது இல்லைங்க. அப்புறம் வந்து அந்த பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டா பாருங்க. ஆமாங்க, அதை மட்டும் மறக்கவே முடியாதுங்க. அங்கே நீங்கள் வந்து இந்த சத்துணவு கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஹெல்த் கான்சியஸ் உள்ள வருங்க. ஆள் பார்த்தீங்களா 11 அடி சரிங்க. அப்போ வந்து ஹெல்த் வந்து இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஹெல்த் கான்சியஸ் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பண்ணு பட்டு ஜாம் கொண்டு வர முடியுமாங்க? ஏங்க அவர் என்னங்க ஒரு இடத்துக்கு போற அந்த உணவு வந்து அவர் பரிசோதனை பண்ணாதானங்க அந்த உணவு தரமான உணவாங்க. அவர் ரொம்ப ஹைஜீனிக்கு, அவர் ரொம்ப ஆத்தன்டிக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பிட்றாரு.
நாங்க என்ன சொல்றோம், அங்க போறீங்க, சாப்பிட்டா தானே அந்த நாங்க என்ன தரமா இல்லையா சொல்ல முடியும். நாங்க என்ன முன்னாள் முதலமைச்சர் மாதிரி எடுத்து நக்கி பார்த்துட்டு அடி துப்பி போட்டோமா நாங்க? அப்படிலாம் பண்ணல. வீட்ல இருந்து கொண்டு வந்து சாப்பிட்டோம்ல. அந்த உணவை அவர் பரிசோதித்து இந்த இட்லி சரியில்லை, இந்த சாம்பார் சரியில்லை, அதெல்லாம் பார்த்துப்பாரு. சொல்ல வேண்டியதானே. அதெல்லாம் பார்த்துருப்பாரு. என்ன நீங்க பண்பற்ற ஜாம கொண்டு வந்து சாப்பிடுறீங்க. இதுக்கு வந்து மக்களை பல மக்களை கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய லாட்டரி சீட்டு எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்கிற அந்த அமைச்சருக்கு இந்த இதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டீங்களா? காமராசருக்கு அடுத்தபடியா அவரு தான் வரப்போறாரு. எதுக்கு? மக்களுடைய சக்தியா. ஒத்த சீட்டுங்க, நீண்ட நாள் கனவு நனவானது. அப்புறம் வந்து அந்த கட்சியை போட்டு தாக்கிட்டு எதிர்கட்சி ஆக்கிட்டு அந்த ஒத்த சீட்டை வந்து இப்போ டெல்லிக்கு போயிட்டு திரு சுதீஷ். நீங்க டெல்லி அரசியல பேசுறீங்களா? நான் இங்க அமமுக காமராஜா அவரு ஒத்த சீட் முடிவு பண்ணீங்களா? அமைச்சர் லிஸ்ட்ல அவரு பேரு இருக்காமாங்க. ஐயோ, அதான் சொல்லிட்டு இருக்காருங்க டிடிவி, இவங்க எல்லாம் அமைச்சரானா சிபிஐ பாயும் ஜாக்கிரதான் இருக்காருங்க. அவரு நட்டுல வச்சேன்னு பாத்தியா ராஜ்? நட்டுல சார் லட்டுல வச்சேன்னு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன் அது மாதிரி இதுல ஏதாவது வச்சு விட்டுருவாங்க. அமைச்சரானா சிபிஐ போயிடும், அவர் மட்டும் அமைச்சராகட்டும், அவனை கட்சியை உடச்சிருவேன் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்ம சுதீஷ் அவர்கள், அவர் வந்து ஒத்த ரோசா அப்படின்ற ஒரே ஆளா இருந்தாரு. அவர் இப்போ வந்து ராஜ்சபா பல வருடமா அவரோட நெருங்கி பணியாற்றினவர் கனவுக்கும் கேப்டன் டிவிக்கும் இவருக்குள்ள தொடர்புங்கிறது ஈருடல் ஓரியர். காப்பியும் பாலுமா இருந்தது. இன்னைக்கு பாருங்க என்ன பேச்சு பேசுறாரு. அவர் மகிழ்ச்சிங்க எனக்கு. அவர் கூட இருந்தவர், அவர் அந்த கனவு என்னங்கிறது இது வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தாரு, இப்ப எப்படி பேசுறாரு எடுத்து கொடுத்தோன்னே. ராஜ்சபா மெம்பரானு அவர் கனவுங்க. பாராளுமன்றத்தை பார்க்க வேண்டும். வாழ்த்து சொன்னீங்களா? நேர்ல போய் வாழ்த்து சொன்னீங்களா? வாழ்த்து சொல்லாங்க. அவர் எப்ப வேணா ஃப்ரீயா இருக்கும்போது போய் சொல்லுங்க. டெல்லியில ஃப்ரீயா இருக்காருங்க அவரு. ஏன்னா இப்போ அமித்ஷாவை அவர் சந்திக்கணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறாராம். இதை கேட்டோன்னே திமுகவுக்கு பகீர்னுச்சான். ஏன்பா நாங்கள் தானப்பா அவனை ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி போனோம், நீ என்ன ராகுலை சந்திக்கிறேன்னா சரி ஓகேன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு எதிர்கட்சியாக வெளியே போயிட்டாங்க. இப்போ நீ கனிமொழியை போய் அது இங்கே சந்திக்க முடியும். நீ யாருமே சந்திக்காமல் ஒழுங்காக இருக்க வேண்டியதானே. அங்கே போயிட்டு அமித்ஷாவை சந்தித்து அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னோன்னா என்ன விஷயம் பேச போகிறாரு அப்படின்னு திமுக யோசிச்சுட்டு பயந்துனுக்கு தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமா ட்ரை பண்றாராம். அதாவது அந்த உள்துறை அமைச்சகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட லெட்டர் வாங்கிட்டு தான் இவங்க போய் பார்க்கணுன்றதுனால இவங்க பார்த்துட்டு என்ன இவர் எதுக்கு என்னைய பார்க்க வர்றாரு, ஏற்கனவே தமிழ்நாடு தலைவலியா இருக்குது, கொஞ்சம் வெயி நான் சொல்றேன். ஒரு 10 சீட் இருந்தாலும் சரி வாண்டிருப்பாங்க. 10 சீட் இங்கேயும் ஒத்த, அதுவும் ராஜ்யசபா சீட்டு, அதுவும் திமுக ஓடுது. அப்புறம் வச்சு என்ன இல்ல தமிழ்நாட்டுல ஒரு 10 சீட் இருந்துச்சுங்க. அந்த கொடுத்த 10 சீட்ல வந்து ஒரு 8 சீட் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே வாப்பா சந்திக்கலாம் சொல்றீங்க. ஆமா, எம்எல்ஏ சீட்டு சந்திக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் கிடையாது, ஒத்த சீட்டு தான். ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க சரி இப்போ இருக்க சொல்லு, ஒன்றும் அவசரம் கிடையாது. சரி இது இவரா போய் பாக்குறாரா இல்ல அக்காவோட ஆசீர்வாதத்தோட பாக்குறாரு? அக்காவோட ஆசீர்வாதம் பார்த்துருப்பாரு. அவங்களுக்கு என்ன பயப்படுவாங்க? ஏற்கனவே பிரச்சனையா 10 சீட்டு கொடுத்தது தான். இல்ல இன்னும் என்ன அவங்க பயப்படுவாங்க, இவர் அமித்ஷாவை பார்த்து ஏக் மினிஸ்டர் கேட்டான்னு வைங்க, சென்ட்ரல்ல ராஜ்யசபா சீட்டு கூட்டணி திமுக, ஆனா மினிஸ்டர் போஸ்ட் கேட்டான்னு வைங்க, நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதனால அமித்ஷா எப்பா தயவு செஞ்சு விட்டுறாத, உள்ளே வந்தால் மினிஸ்ட்ரி கேட்டாலும் ஏதாவது பதில் சொல்ல வேண்டி அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. பார்க்காத வரைக்கும் நல்லதுன்னு விட்டுருவாங்க. அப்படியே அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ அந்த தண்டபாணி அவரோட குழந்தை வந்து பாவம் அந்த பாதம் இழந்து ரொம்ப நாள் போராட்டம் பண்ணார். அது என்ன தெரிஞ்சு ஜந்தர் மந்தர் வரை போய் போராட்டம் பண்ணிட்டார் அவர். ஆனால் எந்த விதமான நடவடிக்கை அவர் சொல்கிறது என்ன, குழந்தையோட பாதம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அந்த மருத்துவர் எடுத்துட்டாங்க. அதான் எடுத்தது அந்த பாதிக்கப்பட்ட பகுதி எடுத்துட்டாங்க. அந்த கீழ்ப்பாக்கு மருத்துவமனை அங்கே இருக்கிற அந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள். அவர் யூனிஃபார்ம் போட்டே நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன ஆட்சியிலையும் வந்து அவர் போராட்டம் பண்ணார். அவர் தீ குளிக்கிற வரையெல்லாம் வர போனார். அவர் இந்த மாட்டியும் வந்து நாங்கள் வந்து ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கு, முதல்வரை என் குழந்தைக்கு நீதி கிடைச்சே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் இன்றைக்கும் அவர் நடத்திருக்காரு. கூடிய சீக்கிரம் அவர் போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்த வேண்டியிருக்கு. இல்லையா? இதில் என்னங்க வெற்றி? மருத்துவத்தில் அஜாக்கிரதையினால வந்துதான் அந்த மருத்துவர்கள் நீக்கப்பட வேண்டும். முதல்ல தப்பு எங்கன்றது பார்க்கணும். இல்லை மருத்துவர்கள் நீக்கப்பட வேண்டும். இப்போ 19 நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடாதுல்ல. அவருக்கு அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, மருத்துவர் தவறா, மருத்துவர் தவறுனா மருந்து இருந்ததா அப்படின்றத பல விஷயம் பண்ணாமல் இருந்தீங்க. இது என்ன, இது ஒரு மருத்துவர் மேல் நடவடிக்கை எடுத்தா எல்லாரும் வருவாங்க, அப்புறம் நடத்துவீங்க. ஆமா, இருந்தாலும் ரெண்டு பக்கமும் பார்க்கணும். போராடுறாரு அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதா? அதான் சொல்லுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எஃகு கோட்டை, கழகத்தினுடைய போர்வாளாக பலரும் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது கழகத்திற்கே ஒரு போர்வாள் தேவைப்படுவதால் போர்வாள் என்ற பத்திரிகையை அதிமுகவின் பொதுச்செயலராக நான் அறிமுகப்படுத்துகிறேன், மக்களின் நன்மைக்காக அப்படின்னு சொல்லி போர்வாள்ன்ற பத்திரிகை தொடங்கியிருக்காரு. அதுல என்ன மக்கள் நன்மை? மக்கள் ஏன்னா அவருடைய அதுல வரக்கூடிய செய்திகளை படிச்சு தானே மக்கள் அறிவு தெளிவு பெறுவார்கள், அரசியல் முதிர்ச்சி பெறுவார்கள். அதை படிச்சா 47 சீட் வந்திருக்கோம்.
ஆமா பின்ன அது படிச்சுதான் கொள்கையை பரப்பணும் இல்லையா? அதிமுக என்ற கம்யூனிச கொள்கையை, அண்ணாயிசம் அண்ணாயிசம் என்ற வந்து கேட்டார், எல்லா கட்சிக்கும் உங்க கொள்கை இருக்கு, உங்க கட்சிக்கு என்ன கொள்கைன்னாரு. எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா அண்ணாயிசம் அப்படின்ட்டாரு. அப்புறம் தங்கப்பதக்கம் படத்துல வந்து ஒரு சீன் வரும், உங்கள் கட்சியின் கொள்கை என்ன சோ கேட்கும்போது அப்பாயிசம் அவரு. அப்பாயிசம் என்னையா கொள்கை அவ்வளோதான் வச்சுட்டு போயாருன்ற மாதிரி அண்ணாயிசம் கொள்கை. ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போது அண்ணா அப்படின்னு பத்திரிக்கை ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் போன அப்புறம் வந்து நமது எம்ஜிஆர், அதுக்கப்புறம் நமது அம்மா, இப்போ வந்து போர்வாள், இப்போ தற்கூயிசமா? தற்கூரிசம் அது வேற, அது தனியா போகுது போல. ஸோ போர்வாள் அப்படின்ற பத்திரிகை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. சிவி சண்முகம் இதோட நிறுத்திக்கணும், இல்லைன்னு பார்த்துங்க வேற மாதிரி ஆயிரம் சொல்லிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மாதிரி பேசியிருக்காரு. சிவி சண்முகம் அவர்கள் கட்சிக்குள்ள வந்தது, அவர் தோத்தது, முன்னாள் முதலமைச்சர் அவர்களால நீக்கப்பட்டது, கடந்து வந்த பாதையா, ஆமா டைம் லைனை போட்டு அவர் பேசுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவரு மறுபடியும் வச்சது எம்பி சீட்டு அப்படிங்கிறத நாடாளுமன்றத்தில் 5 சீட்டு இருந்தால் அங்கீகாரம் கிடைக்கும், அதையே கெடுத்திருக்காருங்க இவரு. இப்போ இன்னும் 2 வருஷம் இருக்குங்க. இப்போ அதிமுக அந்த அங்கீகாரம் பறி போயிடுச்சுங்க. அதுக்கு காரணம் யாருங்க? நீங்க எம்பியா இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்டு வாங்குறீங்க? ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அமைச்சர் ஆகலான்ற ஆசை தானே உங்களுக்கு? பேராசைன்னு சொல்லி கட்சியை அடகுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிவி சண்முகம் அவர்களுடைய அப்படியே புகழ்ந்து 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 சுப்பிரபாதமா பாடிட்டு இருக்காரு. கடந்த 2024 23 பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டோம். அப்போ 19% வாக்குகளை நாம் பெற்றோம். இது சொல்றது பாஜக. இந்த வாட்டி நாங்கள் 27 சீட்டு நாங்கள் எம்எல்ஏக்கு நின்னோம். கிட்டத்தட்ட வந்து நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தா 22.22% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இவங்க என்ன இது சொல்லுது வந்து யாருன்னா நாராயண திருப்பதி சொல்லியிருக்கார். நாராயண திருப்பதிக்கு முன்னாடியே அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா சொல்லியிருப்பதாக அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரா? இப்போ இந்த புள்ளி விவரத்தில் சங்கீஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏன் பார்க்குறீங்க, நீங்களும் அவர் தான் இடத்தை விட்டு பேசுகிறீங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலையை டேமேஜ் பண்ணுறீங்களா? அண்ணாமலை வந்து காலகட்டத்தில் 19 வாக்கு சதவீதம் இருந்துச்சு, அதை விட அதிகமா கிடைச்சிருக்கு. அவர் போயிட்டனால 22 வாக்கு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க வந்து திமுக நபர்களோட இதை அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். எவ்வளவு பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னா அண்ணாமலை வெளியே கொடுத்துறியா நீங்க? அப்படிதான் ஆரம்பிச்சிருங்க பஞ்சாயத்து. நீங்க அவர் வெளியே போனால கிட்டத்தட்ட 3% அதிகமாயிருக்கு அப்படின்னு நீங்க வந்து சுட்டி காட்டுறீங்களா? இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு எல்லாருமே வந்து முக நூல்ல வந்து விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் உண்மை நிலவரம் இதுதான் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட முகநூலில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அன்பு கூட்டம் அதை ஏற்றுக்கொள்வது தயாராக இல்லை. அது மட்டும் இல்லைங்க, போன வாட்டி வந்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 10வது நாள் ஹனிமூன் பீரியட்ல 10வது ஹனிமூன் பீரியட் கூட போல, கல்யாணமாகி மறுவீடு கூட கூட போல. அதுக்குள்ள வந்து ஹிந்துவோட ஆசிரியர் ஜென்ராம் வந்து ஜென்ராம் இல்லைங்க, அவர் பேர் என்ராம். அவங்க வந்து ஒரு சிட்டி ஃபுல்லா போஸ்டர், ஸ்டாலின் ஆட்சி 100% வெற்றி அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் 100 மதிப்பெண், 100க்கு 100 அப்படின்னு ஒரே போஸ்டரா இருந்துச்சு. 10 நாள், ஒரு நாளைக்கு 10 × 10 100 ஆயிடுச்சு, 100 சென்டம். அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு 15 நாள் கூட ஆட்சி ஆகலை. ஏங்க 8 நாள் தாங்க ஆகுது. 8 நாள் ஆகுதா? சரி, அதே மாதிரி மறுவீடு கூட வரல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல்துறை அதிகாரி IPS இவர் நம்ம ரவி அவர்கள் சொல்லிட்டு, ஐயா நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு தெரியுமா? அந்த சராசரங்களும் தாவேகா பத்தி தவறா அவதூறு பரப்பிட்டு இருந்தப்போ அசரீரியா சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். ஐயா அவரை பத்தி நீங்க தப்பா பேசினீங்க, வேணாயா தற்காயை சொல்ல கூட சாபத்துக்கு ஆளாயிரம் செய்தியை கூட சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இவருக்கு பொறாமங்க, இவரு எங்க 100க்கு 100 அந்த தாவேகா ஆட்சி பெற்று விடுமோன்ற வைத்தறிச்சல பேசுறீங்க நீங்க. அவர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நான் போன வாட்டி 75,000 பூத்துலலாம் போயிட்டு அப்போவே நாங்கள்லாம் கணிச்சோம் இவர் தான் ஜெயிப்பாருன்ட்டு, அந்த வகையில் இவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவரோட அந்த பெண்கள் அதிரடி படை, அந்த போதைப் பொருள் கட்டுப்பாடு அமைப்பு, இதெல்லாம் நடத்த மிகப்பெரிய சாதனைங்க. அதனால் இந்த சில நாட்கள்லேயே அவர் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டாருங்க. முதல்வன் படம் மாதிரியே இருக்குங்க அவர் சொல்லியிருக்காருங்க. அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் அப்படின்ட்டாரு. ஏற்கனவே பலர் என்ன சொன்னாங்கன்னா, இவர் செங்கோட்டையன்னு சொந்தக்காரரு, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ஜிதமாகிற மாதிரி இருக்குங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது நன்றி.